அதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பெண்களின் உயர்வை வலியுறுத்தியவர் மகாகவி பாரதியார். பாரதியாரின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் மோடி முதலமைச்சர் புகழாஞ்சலி. திமுகவில் இணைந்த நடிகர் விஜயின் முன்னாள் வேளாளர் பி.டி. செல்வகுமார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைத்துக் கொண்டார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த படிவங்களை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாள், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் இன்று 36 இண்டிகோ விமானங்கள் ரத்து, பயணிகள் கடும் அவதி. அதிமுக வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் டிசம்பர் 15 முதல் விருப்ப மனுவை பூர்த்தி செய்து வழங்கலாம், எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. மகாகவி பாரதியார் தேசிய உணர்வை ஒளிர செய்தவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாடு முழுவதும் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி பாரதியாரை புகழ்ந்து தமிழில் பதிவிட்டுள்ளார். அதில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக பதிவிட்டுள்ளார். அவரது கவிதைகள் துணிவை தூண்டியதாகவும் அவரது சிந்தனைகள் எண்ணற்ற மக்களின் மனதில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டிருந்ததாகவும் இந்தியாவின் கலாச்சார தேசிய உணர்வை பாரதியார் ஒளிர செய்தார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளும் ஒப்பில்லாதவை என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். நடிகர் விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். நாட்டாமை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமான பி.டி. செல்வகுமார் விஜயுடன் இணைந்து விஷ்ணு, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, புலி ஆகிய படங்களில் நடித்தார். தொடர்ந்து விஜயின் மேனேஜராகவும் பணியாற்றி வந்தார். விஜய் நடிப்பில் வெளியான மதுர, ஆதி, போக்கிரி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா, காவலன் ஆகிய படங்களுக்கு PRO-வாக வேலை பார்த்துள்ளார். அண்மை காலமாக விஜயின் தாவேகாவிற்கு எதிரான தனது கருத்துக்களை பி.டி. செல்வகுமார் தெரிவித்து வந்தார். இந்நிலையில் கலைப்பை மக்கள் இயக்கம் என்ற இயக்கத்தை நடத்தி வந்த பி.டி. செல்வகுமார் அவருடைய ஆதரவாளர்கள் 100 பேருடன் அண்ணா அறிவாலயத்தில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். பின்னர் முதலமைச்சருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த படிவங்களை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் திருத்த படிவங்களை சமர்ப்பிக்க இன்றே கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 4000 வாக்காளர்களுக்கு மட்டுமே எஸ்ஐஆர் படிவம் வழங்கவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 9 மாநிலங்களிலும் புதுச்சேரி உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களிலும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை பணிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 1 வாரம் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. அதன்படி எஸ்ஐஆர் படிவங்களை நிரப்பி திரும்ப அளிப்பதற்கு இன்றே கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரை மாற்றங்கள் செய்ய விரும்புவோர் உரிய படிவங்களில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எஸ்ஐஆர் பணிகள் சில மாநிலங்களில் முடிவடையாத நிலையில் மேலும் அவகாசம் அளிக்கப்படும் என கூறப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் இன்று 36 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. படிப்படியாக சீரடைந்து வந்தாலும் இந்த நிறுவனத்தின் விமானங்கள் இன்னும் முழுமையாக இயக்கப்படவில்லை. இந்நிலையில் 10வது நாளாக இன்றும் சென்னை விமான நிலையத்தில் 36 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதன்படி 24 புறப்பாடு விமானங்கள், 12 வருகை விமானங்கள் என மொத்தம் 36 இண்டிகோ விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பல பயணிகள் சிரமத்தை சந்தித்தாலும் புதன்கிழமை 70 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை பாதியாக குறைந்துள்ளதால் பயணிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகள் ஓரிரு நாளில் இயல்பு நிலைக்கு திரும்பி வழக்கமான விமான சேவைகள் இயக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிமுக வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் டிசம்பர் 15 முதல் விருப்ப மனுவை பூர்த்தி செய்து வழங்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளம் உட்பட 5 மாநிலங்களில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல்கள் அறிவிக்கப்பட உள்ளன.
இதனிடையே சென்னை வானகரத்தின் அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெற்றன. இந்த கூட்டத்தில் தேர்தல் தொடர்பான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது தேர்தல், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில சட்டப்பேரவை பொது தேர்தல்கள் விரைவில் நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புகின்ற கட்சி உறுப்பினர்கள் தலைமை அலுவலகத்தில் டிசம்பர் 5 முதல் 23ஆம் தேதி வரை விருப்ப மனுவை பூர்த்தி செய்து வழங்கலாம் என்று அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை குரங்கு கூட்டம் ஆக்கிரமித்துள்ளதால் அதிகாரிகள் பயந்து ஓடியுள்ளனர். வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்து நிர்வாக வசதிக்காக 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறக்கப்பட்டது. இங்கு நாள்தோறும் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுக்களாக கொடுத்து வந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 6வது மாடி கட்டிடம் மற்றும் 7வது மாடி கட்டிடத்தில் குரங்குகள் கூட்டம் நுழைந்துள்ளது. மேலும் குப்பை தொட்டியில் இருந்து குப்பைகளை எடுத்து அங்கும் இங்குமாக வீசியது. பின்னர் பொதுமக்கள் இறங்கும் படிக்கட்டின் அருகே கூட்டமாக குரங்குகள் அமர்ந்திருந்தன. இதன் காரணமாக உள்ளே இருக்கும் அதிகாரிகள் வெளியே வர முடியாமல் அங்கிருந்து ஓடினர். இந்நிலையில் குரங்கு கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழகத்தை சீர்குலைக்க கடவுள், ஜாதி மற்றும் மதத்தின் பெயரால் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அமமுக தர்மபுரி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன், திருப்பரங்குன்றம் போன்று கடவுள், மதம், ஜாதி பெயரால் கட்சிகள், அமைப்புகள் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என கூறினார். ஏனென்றால் அதுதான் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருப்பதை சீர்குலைக்கும். இதை அரசும் நீதிமன்றமும் சரியாக செய்யும் என்று நம்புகிறேன் என தெரிவித்தார். இந்த காரணத்தை கொண்டோம் கடவுளின் பெயரால், கோயிலின் பெயரால், இல்ல மதங்களின் பெயரால், ஜாதிகள் பெயரால தமிழ்நாட்டுல எந்த ஒரு குழப்பத்தையோ, எந்த ஒரு பதற்றத்தையோ எந்த ஒரு கட்சியுமோ, எந்த ஒரு அமைப்புமோ நாங்கள் உட்பட யாரும் செய்யக்கூடாது. அதுதான் இன்றைக்கு அமைதி பூங்காவாக தமிழகம் தொடர்ந்து இருக்க வேண்டும். இங்கு உள்ள மக்கள் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து சகோதர சகோதரிகளாக நிம்மதியாக வாழ்கின்ற சூழ்நிலைக்கு எந்தவித கேடும் யாராலும். காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாள் ஆலயத்தில் ஐயப்ப பொது பூஜை சிறப்பாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாள் சபரிமலை யாத்திரை குழுவினர் சார்பில் 2வது ஆண்டாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பொது பூஜை நடைபெற்றது. இதனை ஒட்டி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ விநாயகர் மற்றும் ஸ்ரீ முருகனுக்கு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடி ஐயப்பனை வழிபட்டனர். அப்போது கருப்புசாமி வேடம் அணிந்து தீப்பந்தம் மற்றும் அருவாள் ஏந்தி நடனம் ஆடியது ஐயப்ப பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. இதனையடுத்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை குரங்கு கூட்டம் ஆக்கிரமித்துள்ளதால் அதிகாரிகள் பயந்து ஓடியுள்ளனர். வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்து நிர்வாக வசதிக்காக 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறக்கப்பட்டது. இங்கு நாள்தோறும் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுக்களாக கொடுத்து வந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 6வது மாடி கட்டிடம் மற்றும் 7வது மாடி கட்டிடத்தில் குரங்குகள் கூட்டம் நுழைந்துள்ளது. மேலும் குப்பை தொட்டியில் இருந்து குப்பைகளை எடுத்து அங்கும் இங்குமாக வீசியது. பின்னர் பொதுமக்கள் இறங்கும் படிக்கட்டின் அருகே கூட்டமாக குரங்குகள் அமர்ந்திருந்தன. இதன் காரணமாக உள்ளே இருக்கும் அதிகாரிகள் வெளியே வர முடியாமல் அங்கிருந்து ஓடினர். இந்நிலையில் குரங்கு கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் முதல்நிலை சரிபார்க்கும் பணி நடைபெற்றது. வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்
தேர்தல் வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் வைக்கும் மையத்தின் சீலை அகற்றி அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி முதல்நிலை சரிபார்ப்பு பணியை தொடங்கி வைத்தார். இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், தேமுதிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம், காட்பாடி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்காக 1712 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் 1712 கண்ட்ரோல் யூனிட், 1855 ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றிற்கு முதல்நிலை சரிபார்க்கும் பணியானது இன்று துவங்கியுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 160 அதிகரித்து 96,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று உயர்ந்து காணப்பட்ட தங்கம் விலை இன்று சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ரூபாய் அதிகரித்து 12,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு ரூபாய் அதிகரித்து 96,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் இன்றும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி வெள்ளியின் விலை கிராமிற்கு ரூபாய் அதிகரித்து 209 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2,09,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடலூர் மாவட்டம் ரெட்டியார்பேட்டை கிராமத்தில் அடிக்கடி பழுதாகும் அரசு பேருந்து சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரெட்டியார்பேட்டை கிராமத்தில் சுமார் 500 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்லுபவர்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் அரசு பேருந்தில் பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ரெட்டியார்பேட்டைக்கு வரக்கூடிய அரசு பேருந்து அடிக்கடி பழுதடைந்து நிற்பதால் பயணம் செய்யும் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மேலும் மழை நேரங்களில் பேருந்துகளில் குடைபிடித்துக் கொண்டு பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதிய பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரி பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அவ்வழியாக வந்த அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பேருந்தில் வந்த பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற புதுச்சத்திரம் போலீசார் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். ரெட்டியார்பேட்டை கிராமத்துல இருந்து பேசுறோம். ஒவ்வொரு முறையும் நாங்க இந்த பஸ்ஸுக்காக போராடி தான் வாங்குறோம். ஏற்கனவே 31 பஸ் மறிச்சதுனால நாங்க போராடி தான் வேற ஒரு பஸ் வாங்கணும். அந்த பஸ்ஸும் இப்ப மறிச்சுதான் நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க கேட்கறது எங்களுக்கு இந்த அதை கொடுங்க, இதை கொடுங்க, இலவசமா கொடுங்கன்னு நாங்க கேட்கல. ஆனா எங்களுக்கு தேவை, எங்களுக்கு பொருளாதாரம் என்னவோ, எங்களுடைய தேவைகள் என்னவோ அதை மட்டும் பூர்த்தி செய்ய சொல்றோம். ஓட்டு கேட்க வந்தாலும் எங்களால அது சொல்லிட்டு போற வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. அதனால நாங்க கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த 31 பஸ் ரெகுலரா எங்க ஊருக்கு வருது. ஆனா அந்த மழை டைம்ல நாங்க புள்ள குட்டியோட படுற அவஸ்தை படுற மாதிரி, அதுக்காகவாவது அந்த புது பஸ்ஸுக்காக எல்லா ஊருக்கும் கொடுக்குற மாதிரி எங்க ஊருக்கும் புது பஸ் கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். மற்றபடி நாங்க வேற எதுவும் கேட்கல. எங்க ஊருக்கு புது பஸ் கொடுங்க. கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் பகுதியில் வீட்டில் இருந்த இளைஞர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் சுந்தரமூர்த்தி நகர் பகுதியை சேர்ந்தவர் ராமதிலகம். இவரது மகன் பிரசாத். இந்நிலையில் வீட்டில் இருந்த பிரசாத் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கடலூர் திரிபாதிரி புலியூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். தொடர்ந்து அக்கம் பக்கத்தினரிடம் நடத்திய விசாரணையில் 2 பேர் சேர்ந்து பிரதாப்பை வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து மோப்ப நாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. பின்னர் பிரசாத் உடலை கைப்பற்றிய போலீசார் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உக்ரைனில் தேர்தலை நடத்தாமல் இருக்க ஜெலன்ஸ்கி போரை நடத்துவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான போரால் பெரும் அளவு உயிரிழப்புகளும் பொருள் சேதமும் ஏற்பட்டுள்ளது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. உக்ரைனிடம் கைப்பற்றிய பிரதேசங்களை ரஷ்யா திருப்பி தர மறுப்பதால் போர் நீடித்து வருகிறது. இதனிடையே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் 5 ஆண்டு பதவிக்காலம் 2019லேயே முடிவடைந்தது.
ஆனால் ரஷ்ய படையெடுப்பால் உக்ரைனில் போர் சட்டம் அமலில் இருப்பதால் தேர்தல் தடைப்பட்டுள்ளது. தற்போது போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முன்வைத்த அமைதி திட்டத்திற்கு உக்ரைன் அதிபர் சம்மதம் தெரிவிக்கவில்லை. இது குறித்து பேசிய ட்ரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போர் விவகாரத்தில் யதார்த்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதாகவும், தேர்தலை காலம் தாழ்த்தவே போரை நீட்டிப்பதாகவும் விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுத்த ஜெலன்ஸ்கி, உக்ரைனில் தேர்தல் நடத்த தயாராக உள்ளோம் எனவும், வாக்குப்பதிவுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தால் அடுத்த 2-3 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களின் உயர்வை வலியுறுத்தியவர் மகாகவி பாரதியார். பாரதியாரின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் மோடி, முதலமைச்சர் புகழாஞ்சலி. திமுகவில் இணைந்த நடிகர் விஜயின் முன்னாள் வேளாளர் PT செல்வகுமார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைத்துக் கொண்டார். தமிழ்நாட்டில் SIR வாக்காளர் திருத்த படிவங்களை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாள், தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சென்னை விமான நிலையத்தில் இன்று 36 இண்டிகோ விமானங்கள் ரத்து, பயணிகள் கடும் அவதி. அதிமுக வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் டிசம்பர் 15 முதல் விருப்ப மனுவை பூர்த்தி செய்து வழங்கலாம், எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.